வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சரத்குமார், தனியரசு இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் சீமான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறதும், சீமானு நயினார் நாகேந்திரனை மாமா அப்படின்னு சொல்கிறதும் அப்படியே பாச பிணைப்புகள் தான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் பாட்டு போட்டால் கூட செட் ஆயிரும். அந்த அளவுக்கு சிரித்து பேசி அப்படி. அதே பொதுக்கூட்டத்தில் நயினார் சொல்கிறாரு, மேடையில் மாப்பிள்ளை சீமான்லாம் உட்காந்துருக்காரு பாருங்க, நம்ம கூட 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மேடையில் அவரெல்லாம் உட்காந்துருந்தாருன்னா, நம்ம கூட இருந்திருந்தாருன்னா இந்நேரம் தமிழ்நாடுடைய ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்படின்னு வார்த்தையை விட்டுருக்காரு நயினார். ரைட்டு, திமுக ஏற்கனவே திமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. நயினார் அதிமுகவோடையும் ரொம்ப க்ளோஸு. திராவிட கட்சிகள் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. அப்போது எதிர்காலத்தில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இந்த 4 பேருடைய கூட்டணி சாத்தியமோ அப்படின்னு இப்போவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன வியப்பாக இருக்குன்னா, சீமான் பல மேடைகளில் ஹிந்து மதத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருக்காரு, மத்திய அரசாங்கத்துடைய எல்லா பாலிசியையும் நேரடியாக எதிர்த்திருக்காரு சீமான். இப்போ கூட சீமானுடைய ஒரு பழைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் கேட்குறாரு, முருகனும் சிவனும் ஹிந்துவா? ஹிந்து கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. ஹிந்து மதம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் உருவானது தான் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருக்காரு சீமானு. அந்த சீமானை மாப்பிள்ளை அப்படின்னு நயினார் சொல்கிறாரு, பாஜக மாநில தலைவர் நயினார். ஹிந்து மதத்தை இப்படி விமர்சனம் செஞ்ச சீமானி இவருக்கு மாப்பிள்ளையா? ஆனால் அண்ணாமலை எந்த இடத்துலையாவது ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு? வீட்டுக்குள்ளேயே என்னுடைய ஜாதியையும் மதத்தையும் பூட்டிட்டு தான் நான் பொது சேவைக்கு வெளியில் வருவேன் அப்படின்னு மாநாட்டில் பேசினதை எப்படி குத்தம் கண்டுபிடிச்சாங்க திராவிட ஜனதா கும்பல். இன்னைக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தையும் ஹிந்து மதத்தையும் விமர்சனம் செய்து கொண்டு வந்த சீமான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு திராவிட பாஜக தள்ளப்பட்டிருக்கு. தமிழக பாஜக அந்த லெவலுக்கு இறங்கிருச்சு. இன்னொரு பக்கம் நீட் தேர்வே வேண்டாம், நீட் தேர்வை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஒத்துக்கிறாங்க திராவிட ஜனதா கும்பல். நீட் தேர்வு வேணும், ஃபேராக நீட் எக்ஸாமினேஷனை நடத்துங்க, கொஸ்டின் பேப்பர் லீக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நியாயத்தை பேசினா அண்ணாமலை கெட்டவன் அப்படின்னு லேபிள் ஒட்டிக்கு இருக்காங்க. நீட்டே வேண்டான்னு சொல்லக்கூடிய இபிஎஸ் ஓகேயா, நீட்டு வேணும், கொஸ்டின் பேப்பர் லீக் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அண்ணாமலை வில்லனா? எப்படி முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக முன்னாடி டிஎம்கே தான் இருந்தாங்க, காங்கிரஸ் தான் இருந்தாங்க. பிரச்சனையை தொடங்கினதே அவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் அதே பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. கச்சத்தீவு விஷயம், கல்வி முன்னாடி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சுல, இப்போது மறுபடியும் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு திமுக கத்திக்கு இருக்காங்களே, அதுதான் சொன்னேன். பிரச்சனையை தொடங்கி வச்சதே அவங்கள தான் இருப்பாங்க. இன்றைக்கி அதே பிரச்சனையை மோடி சரி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கு இருப்பாங்க. அதனால தான் திமுக காங்கிரஸை முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்ப்பாங்க. இப்போது முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக தமிழக பாஜகவும் மாறிடுச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. எதுக்காக இந்த வீடியோவை இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா, காலையில் ஒரு தீவிர வலதுசாரி நண்பரை பார்த்தேன். பாஜகனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ணாமலையையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன சொன்னார்னா, அண்ணாமலையுடைய சமீபத்திய செயல்கள் எனக்கு திருப்தியாக இல்லை, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பிரிவினைவாதம் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு, நீட் தேர்வுக்கு எதிராக ட்விட்டர் பதிவு போடுறாரு, என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், நீட் தேர்வுக்கு எதிராக எப்போ அண்ணாமலை பதிவு போட்டார்? நீட்டு வேணும், கொஸ்டின் பேப்பர் லீக் இல்லாமல் முறைகேடு இல்லாத தேர்வுகள் நடக்கணும் அப்படின்னு தானே சொன்னார். அதில் தப்பு இல்லையே. ஹிந்து மதத்தை வீட்டிலே வச்சு பூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டார். அவர் மட்டும் கிடையாது, வி த லீடர்ஸ் இயக்கத்தில் வாலண்டியராக இருக்கிறவங்க அவங்களுடைய மதம் ஜாதியை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு தான் களத்துக்கு வரணும். ஏன்னா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் வி த லீடர்ஸ் இயக்கம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இந்த வார்த்தையை மலை பயன்படுத்தினார். திராவிட ஜனதா கும்பல் அவங்க இஷ்டத்துக்கு அதை திரித்து பரப்புனாங்க அப்படின்னு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஹிந்து மத அடையாளத்தை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்துடுவேன்னு தானே சொன்னார். அப்போனா அவர் விபூதி பொட்டெல்லாம் வைக்காமல் வந்திருக்கணும் உங்கள் லாஜிக் படி பார்த்தா.
ஆனால் வழக்கம் போல் எப்போதும் போல் விபூதி பொட்டோட தான் அவரை வெளியில் பார்க்க முடியுது. அப்போது முன்னாடி எப்படி இருந்தாரோ மலை, இப்பையும் அப்படி தான் இருக்காரு. பாஜகவில் இருந்தபோது மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை அண்ணாமலை ஆதரிச்சிருப்பார். இப்போ பாஜகவை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த திட்டங்களை எதிர்த்தாருன்னா அது தப்பு. ஆனால் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களில் இருக்கக்கூடிய இஷ்யூவை சரி செய்யுங்க. உதாரணத்துக்கு நீட் எக்ஸாம் வேணும், ஆனால் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. நீட் எக்ஸாம் வேண்டான்னு சொல்கிறது தான் தப்பு. மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொன்னால் தப்பு. ஆனால் சிபிஎஸ்இ போன மாதம் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதம் ஒன்று சொல்கிறாங்க. போன மாதம் என்ன சொன்னாங்க? 6ஆவதுக்கு மட்டும்தான் 3 லாங்குவேஜ் கம்பல்சரி இந்த கல்வியாண்டு, 9th 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அமல் அப்படின்னு போன மாதம் சொல்லிட்டு, இந்த மாதம் இந்த கல்வியாண்டே 9th அமல் அப்படின்னு சொன்னது தப்பு அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு. அவருடைய ஸ்டாண்டில் எப்போதுமே அவர் உறுதியாக இருக்கார். அடிக்கடி மாற்றி அவர் பேசலை. இப்போ என்ன சொல்கிறாரு? முன்னாடி பாஜகவில் இருக்கும்போது ஓப்பனாக சில விஷயங்களை பேச முடியாது, ஏன்னா அவர் பாஜகவில் இருக்கார். இப்போ பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டார்ல, அதனால கொஸ்டின் பேப்பர் லீக்கெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசமாக நான் பார்க்குறேன். அண்ணாமலை எப்போதும் அண்ணாமலையாக தான் இருக்கார். அதனால் இந்த திராவிட ஜனதா கும்பலுடைய மூளை செலவைக்கு யாரும் ஏமாந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.